திமுக கூட்டணியில் இறுதியாக மதிமுகவுக்கு தொகுதி பங்கீடானது கையொப்பமாக இருக்கிறது. ஏற்கனவே காங்கிரஸ் கட்சி இன்று காலை அவர்களுக்கான தொகுதி பங்கீடு நிறைவு செய்து எந்தெந்த தொகுதியில் போட்டி என்பதை உறுதி செய்து கையொப்பமாக இருக்கக்கூடிய சூழல்ல தற்பொழுது மதிமுகவினர் அண்ணா அறிவாலயம் வந்திருக்கிறார்கள். மதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் வைகோ தலைமையிலான மதிமுக கட்சியினர் தற்பொழுது அண்ணா அறிவாலயம் வந்திருக்கக்கூடிய சூழல்ல எந்த தொகுதியில் போட்டியிடுவது என்பது குறித்தான இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தை நிறைவு பெற்று தற்பொழுது கையொப்பம் ஆகியிருக்கிறது. திருச்சி மக்களவை தொகுதிகளில் மதிமுக போட்டியிடுகிறது. குறிப்பாக மதிமுகவினுடைய வேட்பாளராக கட்சியினுடைய துணை செயலர் ரோகையா இருக்கிறார். அவரையும் மதிமுக குழுவினர் உடன் அழைத்து வந்து முதலமைச்சரிடம் இவர்தான் எங்களுடைய வேட்பாளர் என்பதையும் அறிமுகம் செய்து வைத்திருக்கிறார். உடன் திமுக முதலமைச்சருடன் திமுகவினுடைய மூத்த தலைவர்களும் திமுக தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை குழுவினுடைய உறுப்பினர்களும் இடம்பெற்றிருக்கிறார்கள். அதே போன்று மதிமுக சார்பில் மதிமுகவுடைய பொதுச் செயலர் வைகோ அக்கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகள் பங்கு பெற்றிருக்கிறார்கள். அதே போன்று துரை வைக்கவும் இந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு தற்போது கையொப்பமாகக்கூடிய பகுதியில் அவரும் இடம்பெற்றிருக்கிறார். குறிப்பாக இந்த தொகுதி போட்டியிடக்கூடிய வேட்பாளர் யார் என்பதை மதிமுக முன்கூட்டியே முடிவு செய்திருந்தது. அவருடைய அவசர ஆலோசனை கூட்டத்தின் பொழுதும் அவர்கள் முடிவு செய்திருந்தார்கள். அதே போல திமுக கூட்டணியில எந்த தொகுதி கேட்டு பெற வேண்டும் என்பதிலும் மதிமுக முன்கூட்டியே முடிவு செய்திருந்தார்கள். அதற்கான பேச்சுவார்த்தை தொலைபேசி வாயிலாக மேற்கொண்டிருந்த சூழல்ல காங்கிரஸ் கட்சியிடம் இருக்கக்கூடிய திருச்சி தொகுதி அவர்கள் போட்டியிடுவதற்கு கோரிய தொகுதி என்பதனால காங்கிரசுக்கு இறுதி செய்திருப்பதாக மதிமுகவுக்கு தொகுதி ஒதுக்கப்படும் என்ற ஒரு அறிவிப்பை திமுக அவர்கள் தெரிவித்திருந்தாங்க. இந்த சூழலில் காங்கிரசுக்கு தற்போது எந்தெந்த தொகுதிகளில் போட்டி என்பது முடிவாகி கையொப்பமாகி இருக்கிறது. இதனை அடுத்து மதிமுக திருச்சி தொகுதியில் போட்டியிடும் என்ற ஒரு அறிவிப்பும் தற்போது கையொப்பமாக இருக்கிறது. அதனுடைய அறிவிப்பாக தான் தற்போது வெளியிட்டிருக்கிறார்கள். திருச்சி மக்களவை தொகுதி மதிமுக ஒதுக்கப்பட்டிருக்கிறது. மொத்தம் 40 தொகுதிகள் புதுச்சேரி உட்பட திமுக கூட்டணியில் யார் யாருக்கு எந்தெந்த தொகுதி என்ற ஒரு பட்டியல் முழுமையாக வெளியிடப்பட்டிருக்கிறது. திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய மதிமுக, கம்யூனிஸ்ட், இடதுசாரி கம்யூனிஸ்டுகள் 2 கட்சிகள் இருக்கின்றன. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, அதே போன்று கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி, IUML கட்சி, அதே போன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி, காங்கிரஸ் கட்சி என ஒவ்வொரு கூட்டணி கட்சிகளுக்கும் ஒவ்வொரு எந்தெந்த தொகுதிகள் என்ற ஒரு இறுதி நிலையானது எட்டப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக திமுக போட்டியிடக்கூடிய 21 தொகுதிகள் எவை என்பது அடையாளமாக இருக்கிறது. திமுக கடந்த முறை போட்டியிட்ட தொகுதிகளை கூட்டணி கட்சிகளுக்கு பங்கீடு செய்திருக்கிறார்கள். குறிப்பாக திமுக இம்முறை எக்காரணம் கொண்டும் ஒரு தொகுதியிலும் திமுக வேட்பாளர்கள் மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் தோற்றுவிடக் கூடாது என்பதனால திமுகவினுடைய கூட்டணி கட்சிகளுக்கு எந்தெந்த தொகுதிகளில் வாக்கு அதிகமாக இருக்கிறது, எந்த தொகுதிகளில் அவர்கள் எளிமையாக போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதோ அந்த தொகுதிகளை கூட்டணிகளுக்கு ஒதுக்க வேண்டும். அதே நேரத்தில் வெற்றி பெறுவது கடினமாக இருந்தாலும் நாம திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய அந்த தொகுதிகளை திமுகவை கேட்டு பெற்று அந்த தொகுதிகளில் திமுக நேரடியாக போட்டியிட்டு வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரு ஆலோசனையும் அறிவுறுத்தலாக முதலமைச்சர் அவர்கள் திமுகவின் பேச்சுவார்த்தை குழுக்கு வழங்கியிருந்தால்